29 மாநில முதலமைச்சர் ஃப்ரண்ட்டையும் பேக்கையும் பொத்திக்கின்னு கம்மன் இருக்க வேண்டியது தானே. 29 ஸ்டேட்டு முதலமைச்சரும் கம்மன் தானே இருக்கான். தலையாட்டினான். நம்மால் ஒருத்தர் தான் நான்சென்ஸ் வாழை வெட்டிடுவேன். வெட்டி காமிச்ச ஒரே ஆம்பளை இந்தியாவில் எங்கள் அண்ணன் தளபதியை தவிர ஒரு மயிரும் கிடையாதுடா. தைரியமாக சொல்லுவேன். 12 மசோதா என்ன முடியும் பார்க்கலான்னு கேட்டேன். உன்னோட கையெழுத்தே இல்லாமல் சட்டம் ஆக்கின ஒரு ஆம்பளை இந்தியாவில் உண்டுன்னா அது எங்கள் அண்ணன் தளபதியை தவிர வேறு எவனும் பண்ண முடியாது. கொரோனா வந்துச்சு, எல்லாம் என்ன சொன்னான்? வீட்டிலிரு, விழித்திரு, தனித்திரு. புருஷன் வந்து அவட என் பொண்ணாடி எப்படி திரும்ப என்கிட்ட பேசுவா? ஏங்க நான் இங்கே நிற்பேன் பின்னாடி. ஏங்க சாப்பாடு போட்டா? கேட்டமா இல்லையாம்மா? உலகமே அப்படி தானே சொல்லிச்சு. 10 பேர் மொத்தமாக இருந்தால் சொந்தக்கார வீட்டுக்கு மாறி போயிட்டோம்ல, பேசலைல்ல. இந்த நாட்டோட பிரதமர் மட்டும் இல்லை, உலகமே அதை தான் சொல்லிச்சு. நம்ம மாமா நரேந்திர மோடி இருக்கார்ல, பார்பரை கூப்பிட்டு தாடியை ட்ரிம் பண்ணால் கொரோனா வந்துடும் சொல்லி மாறு வரைக்கும் தாடி வச்சுருந்தாரா இல்லையா? அன்றைக்கி ஆட்சியில் இருந்த அதிமுகவில் 2 மந்திரி என்ன சொன்னால், கொரோனா வந்திருக்குது, என் வீட்டுக்கு யாரும் வராதிங்கன்னு போர்டு வச்சானா இல்லையா? உலகமே என்ன சொன்னது? வீட்டிலிரு, விழித்திரு, தனித்திரு என்று சொன்னது. ஆனால் உலகத்தில் ஒரே ஒரு தலைவன் சொன்னான், ஒன்றிணைவோம் வா என்று சொன்ன ஒரே தலைவன் எங்கள் அண்ணன் தளபதியை தவிர வேறு எவனும் இல்லை. சொன்னீங்களாடா எவனா? இது யாரோ சொன்னாங்களா? அணில் குஞ்சு, பூனை குஞ்சு, அந்த குஞ்சு, இந்த குஞ்சின்னு. எந்த குஞ்சாக இருக்கட்டும் சொல்லிச்சா? உங்களதாங்க கேட்குறேன். சொன்னா கொரோனா வந்தப்போ எடப்பாடிக்கிட்டு என்ன கேட்டோம்? படுபாவி ஜனங்க கஷ்டப்படுது, ஒரு 5000 ரூபா கொடுறா பாவின்னு சொன்னோமா இல்லையா? 5000 ரூபா கொடுத்தாராம்மா. 5000 ரூபா கொடுத்தாரா எடப்பாடி பழனிசாமி? எவ்வளோ கொடுத்தாரு? சூப்பர். இது என்ன பிரச்சனைன்னா, நீ டக்குன்னு பதில் சொல்லிடுற. இப்போ உன்னை கேட்காத முன்னாடி நீ பதில் சொல்லிட்ட, வாழ்த்துக்கள். ஆனால் இப்போ நான் உங்ககிட்ட ஒரு கதையை சொன்னேன்னு வச்சுக்க, இப்போ நீ கூட்டம் முடிஞ்ச உடனே எங்கே போவ? கோட்ரு. கூட்டம் முடிஞ்ச உடனே கோட்ரு, வீட்டுக்கு வந்த உடனே மேட்ரு, அப்புறம் தூக்கம், காலையில் இருந்தால் வேலை. அதனால் நான் உங்ககிட்ட பேசுகிறத விரும்புகிறதே இல்லை. தங்கக்காலா ஒழிக்கலாம் காட்டுறா ஒருத்தனை. திமுகவை ஒழிப்பேன், திமுகவை அழிப்பேன், மண்டலாட்சியை மயிரை பிடுங்குவேன். பிடுங்குடா பார்க்கலாம். 75 வருஷம், எத்தனை சிறைச்சாலை, எத்தனை உயிர் போனது, எத்தனை பேரை இழந்தோம், எவ்வளவு தாலியை அறுத்திருக்கிறோம் இந்த நாட்டுக்காக. வருக கிளம்பி நேராக வரான். இந்த பகுதியில் யாராவது என் அன்பு தம்பிகளே, தங்கைகளே நீங்கள் இருந்தால், இந்த வீட்டில் இருந்து கேட்டுக்கொண்டிருந்தால், விஜயன் பின்னால் போவதாக இருந்தால் உங்கள் நெஞ்சில் கை வைத்து சொல்லுங்கள். இன்று வயது அவருக்கு 50 என்பது 50 ஆண்டு காலம் யார் மயிரை பிடுங்கி கொண்டிருந்தார்? கேட்பேனா கேட்க மாட்டேனா? கொரோனா வந்ததை நீ கண்டு கொண்டாயா? புயல் வந்ததை நீ கண்டு கொண்டாயா? வெள்ளம் வந்ததை நீ கண்டு கொண்டாயா? எங்கள் அண்ணன் தளபதி அது போன்ற சரித்திரம் உனக்கு உண்டா? உன் அப்பனுக்கு உண்டா? உன் ஓத்தாளுக்கு உண்டா? உன் பரம்பரைக்கு உண்டா? கேட்பனா கேட்க மாட்டேன். இதை கேட்டால் 12:30 மணிக்கு எனக்கு ஃபோன் பண்ணுறது. நான் சொல்கிறது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்குது, மோதிரம் செஞ்சு போட்டுக்கன்றது. பேசுடா, மேடை போடு. இன்னைக்கு 75 வருஷம் இந்த கட்சிக்கு. நீங்கள் பார்த்தீங்கல்ல, கவர்னர் கையெழுத்து போடல, எல்லாம் மூடிக்கின்றனர் தான். ஒரே ஆம்பளை எங்கள் அண்ணன் தளபதி தானே சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் ஆர்டர் வாங்கினா. இதடா திமுக. 14 வயது, 24 வயதில் திருமணம். என் தாய்மார்களே, இங்கே நிறைய பேர் இருக்கிறீர்கள். உங்களுக்கு நெஞ்சில் ஈரம் இருந்தால், உங்களுக்கு கருணை இருந்தால், நீங்கள் பிள்ளை குட்டி பெற்றிருந்தால், அதை பாசத்தோடு நீங்கள் வளர்த்திருந்தால், உங்கள் நெஞ்சில் கை வைத்து சொல்லுங்கள், உங்கள் வீட்டில் ஒரு பிள்ளை பிறந்து அது ஒரு மணமகனுக்கு திருமணம் முடித்து கொடுத்து, திருமணம் முடிந்த 3ஆம் மாதம் மணமகன் சிறைக்கு போய் உங்கள் மகளும் கருவுற்று இருக்கிறாள் என்ற செய்தி கேட்டால் உங்கள் மனம் எப்படி துடிக்கும்?
உங்கள் வீட்டில் ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணிட்டீங்கம்மா, உங்கள் பொண்ணு 3ஆம் மாதம் மாப்பிள்ளை ஜெயிலுக்கு போயிடுறான், பொண்ணு கர்ப்பமாக இருக்கா, என்ன சொல்லுவீங்க? உங்களை தான் கேட்குறேன், என்ன சொல்லுவீங்க? இந்த பாழா போன கரு உருவான நேரம் புருஷனை ஜெயிலுக்கு அனுப்பிச்சிருச்சு, இதை உசுரோடு வைக்காத கலைச்சிரு, இல்லைன்னா அப்பனை கொன்னுடும்னு சொல்லுவோமா சொல்ல மாட்டோமா? சொல்லுவீங்களா சொல்ல மாட்டீங்களாம்மா? உங்களை தான் கேட்குறேன். நான் நீங்கள் எல்லாம் பேசுங்க, பேசுகிறத மட்டும் கேளுங்க, குக்கர் தருவாங்க, இந்த கதைலாம் இல்லை. கூட்டத்துக்கு வந்தால் நான் கேட்டால் நீ பதில் சொல்லணும். சொல்லுவீங்கல்ல? அப்படி தானே சொல்லணும். ஏன்னா கருவாச்சின்னு தெரிஞ்ச உடனே மாப்பிள்ளை ஜெயிலுக்கு போயிட்டான். இந்த குழந்தை இல்லைன்னா இன்னொன்று பெற்றுக்கலாம், அது இல்லைன்னா இன்னொன்று பெற்றுக்கலாம். புருஷன் போயிட்டா ஒன்றுமே வாழ்க்கை இருக்காது. இதை அழிச்சிடுன்னு சொல்லுவாங்களே, அப்படி ஒரு அவமானத்தை தாங்கி கருவாகி உருவாகி இந்த மண்ணில் உயர்ந்து நிற்கிறான் என்று சொன்னால் அதுதான் எங்கள் அண்ணன் உதயநிதி என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். அப்படி ஒரு பாவத்தை சுமந்து பெற்ற பிள்ளை கருவானா. நம்ம ஜாதியில் என்ன பழக்கம்? 5ஆம் மாதம் அரும்பழம் வைப்போமா, 7ஆம் மாதம் சொந்தக்காரன் வந்து ஜடத்தைப்பானா, காசு இல்லைன்னாலும் தண்டலுக்கு வாங்கி சீமந்தம் பண்ணுவோமா? ஆனால் எங்கள் அண்ணி துர்காவிற்கு 5ஆம் மாதம் அரும்பழம் வைக்க ஆள் இல்லை, 7ஆம் மாதம் எவனும் ஜடை தைக்கவில்லை, 9ஆம் மாதம் சீமந்தம் நடத்துவதற்கு காதல் கணவன் வெளியில் இல்லை. ஆஸ்பத்திரிக்கு செல்லும் போது காதலியே மனைவியே உன் காதலன் நான் இருக்கிறேன், எது நடந்தாலும் உன்னை காப்பாற்றுவேன் என்று ஆறுதல் சொல்ல காதல் கணவன் பக்கத்தில் இல்லை. அவளே போனாள், அவளே பெற்றெடுத்தாள், பெற்ற குழந்தையை வீட்டுக்கு கொண்டு வந்தாள், பாலூட்டினாள், சீராட்டினாள், குழந்தையை குளிப்பாட்டினாள், அதற்கு ஆடை போட்டால், ஆடை போட்ட குழந்தையை எடுத்துக்கொண்டு மத்திய சிறைச்சாலைக்கு போய் கம்பிக்கு மத்தியிலே காட்டினாள். காதலனே, கணவனே, என்னை கருவாக்கியவனே, இந்த கருவை எல்லோரும் கலைத்துவிட சொன்னார்கள், நான் கலைக்கவில்லை, கருவாக்கி உருவாக்கி வளர்த்து பாலூட்டி கொண்டு வந்திருக்கிறேன் என்று காட்டினாள் எங்கள் அன்னை துர்கா. பார்த்தார் எங்கள் அண்ணன் தளபதி, காட்டிய குழந்தை எங்கள் அண்ணன் உதயநிதி. எவனுக்கிட்ட இந்த வரலாறு இருக்கு? எவனுக்குனா இருக்க இந்த வரலாறு? 24 வயசுமா, ஒரு வருஷம் மனைவி பக்கத்தில் இல்லை. இப்போ மாதிரி ஜெயிலா? லைட் இருக்காது, சீடுலாம் வடிஞ்சு கிடக்கும், ரைட்டான லைட் ஆஃப் பண்ணிட்டு அடிப்பான். ஒருவேளை சிட்டி பாபுவும் பாலகிருஷ்ணனும் செத்து போகாமல் இருந்திருந்தால் எங்கள் அண்ணன் தளபதி அன்றே செத்து போயிருப்பார். 2 உயிரை கொடுத்து எங்கள் அண்ணன் உயிரை காப்பாற்ற கட்சி இது. இப்படி வந்து படிப்படியாக உயர்ந்து சென்னை மாநகரத்தின் மேயராக அவதாரம் எடுத்து அதற்கு பின்னால் உள்ளாட்சித்துறை மந்திரியாக, துணை முதலமைச்சராக, கட்சிக்கு பொருளாளராக, செயல் தலைவராக, அதற்கு பின்னால் தலைவராக, 2021 தேர்தல் வருவதற்கு முன்னால் அதிமுகவில் இருந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் 40 பேர் வருவதற்கு தயாராக இருக்கிறார்கள். தளபதி அவர்களே, ஆட்சி அமைத்து விடுவோம் என்று எல்லோரும் சொன்னபோது, நான் கலைஞரின் மகன், அடுத்த வீட்டு சாப்பாடை சாப்பிட மாட்டேன், தேர்தலில் நில்வேன், வெல்வேன், ஆட்சி அமைப்பேன் என்று சொல்லி நின்று வென்ற ஒரே தலைவன் எங்கள் அண்ணன் தளபதிக்கு 72வது பிறந்த நாள். ஒரு மாதத்துக்கு 300 ரூபா கேபிள் டிவின்னா 3 மாதம் கட்டினா எவ்வளோ ஆச்சு? மிச்சம் 100 ரூபாயில் என்ன மயிரை வாங்கி தூண முடியும்? அந்த பல்லு பழனிசாமி ஏன்னா இருந்ததா? கொடுத்தானா? ஆனால் அப்போ கல்லாப்பட்டியில் எவ்வளோ பணம் இருக்குன்னு எங்களுக்கு தெரியாது. அவன் நக்கிட்டானா தொடச்சிட்டானானும் எங்களுக்கு தெரியாது. ஆனால் அப்போ சொன்னோம், முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்தால் நீ கொடுக்க மறுத்த 4000-ஐ இந்த ஸ்டாலின் தருவான் என்று சொன்னோம். சொன்னது ஜூன் மாதம், கொடுத்தது மே மாதம். கொடுத்தோமா இல்லையா? கொடுத்துட்டல. அப்புறம் என் தாய்மார்களே, உங்கள் முகத்தை பார்க்கும்போது நான் முகமலர்ச்சியோடு இருக்கிறேன். நீங்கள் எல்லோரும் ஏதாவது ஒரு வேலைக்கு போகிறீங்க இல்லைம்மா? கண்டிப்பாக போகிறீங்க. போனால் மாதம் மாதம் சம்பளம் வரேன் இல்லைம்மா? சம்பளம் வந்தால் அந்த சம்பளத்தை யார்கிட்ட கொண்டாந்து கொடுப்போம்மா? புருஷர். கரெக்டாக சொல்லிச்சேங்க, அதான் புருஷர்.
புருஷர்கிட்ட கொடுத்துருவேன். அடுத்த நாள் அதே வேலைக்கு தானே போகணும். அதே வேலைக்கு போனால் காலையில் எழுந்துக்கலாம், குளிக்கலாம், பிளிட்டு அது என்ன பிளிட்டு வச்சு சேரீ கட்டலாம், லூஸ் ஏராக பேண்டு போட்டுக்கலாம், சைடில் ஒரு ரோஸ் ஒன்று குத்திக்கலாம், ஆள் குட்டையாக இருந்தால் ஹைஹீல்ஸு செப்பலும் போட்டுக்கலாம், ஹேண்ட்பேக் இருந்தால் மாட்டிக்கலாம். எல்லாம் மாட்டிக்கிட்டு என்ன பண்ணணும், நேற்று அத்தாங்கிட்ட இல்லை புருஷங்கிட்ட கொடுத்தரில்ல புருஷன், அந்த புருஷங்கிட்ட போய் அத்தான் நான் வேலைக்கு போனோம், பஸ்ஸுக்கு காசு கொடுன்னு கையேந்தினீங்களே, நீங்கள் கையேந்திரதை பார்த்து உன்னை பெத்தவனும் அழுவல, இந்த தமிழ்நாட்டோட முதலமைச்சர் அழுதார், அதனால் கையெழுத்து போட்டார், அது உங்கள் விடியல் பயணம். உடனே வீட்டில் இருக்கிற பொம்பளை சும்மா இருக்குமா? யோ அவள் புருஷன் நல்லவன், வேலைக்கு அனுப்பிச்சிட்டான், என் ஆள் சந்தேக பிராணி, எங்கள் வட சென்னை அந்த என்ன தெரியுமா சொல்ல, அந்த பாடு என்னை அனுப்ப மாட்டான். எங்கள் ஏரியாவில் சொல்கிறது. நான் என்ன பண்ணுறதுன்னு நீங்கள் கேட்டீங்களோ கேட்கவில்லையோ, வீட்டில் இருக்கின்ற தாய்மார்கள் என்ன செய்வார்கள்? காலையிலிருந்து இரவு வரை 11 முறை கண்விழித்து ஓயாமல் உழைத்து கொண்டிருக்கிறாளே, அவளின் உழைப்பை கணவனும் அங்கீகரிக்கவில்லை, பெற்றவனும் அங்கீகரிக்கவில்லை, என் பிள்ளைகளும் அங்கீகரிக்கவில்லை. உங்கள் மகனாக இருந்த எங்கள் அண்ணன் தளபதி அங்கீகரித்தான், அதனால் மாதம் 1000 தந்தான், அது உனது உரிமை தொகை. கொடுக்கிறது வாங்கிறது இல்லை. கொடுக்கறதுன்னா கை மேலே, வாங்கிறதுனா கை கீழே. அது உன் உரிமை தொகை என்றால் நீ பாக்கெட்லேருந்து எடுத்துக்கலாம். கொடுத்துட்டோம். அப்போது வேலைக்கு போகிறவங்களுக்கு பஸ்ஸு, வீட்டில் இருந்தால் 1000. இந்த 11வது 12வது முடிச்சுட்டு காலேஜ் போகணும் பொம்பளை பசங்க இருக்குல்ல, அதெல்லாம் கேட்டுச்சு, தாத்தா எங்கள் ஆயாவுக்கு மாதம் 1000, எங்கள் ஆத்தாளுக்கு பஸ்ஸு ஃப்ரீ, நான் +2 முடிச்சுட்டு காலேஜுக்கு போக போகிறேன், தாத்தா நான் +1 +2 முடிச்சுட்டு காலேஜுக்கு போனால் எங்கள் ஆயா கையேந்தக்கூடாதுன்னு 1000 ரூபா கொடுத்துட்டேன், எங்கள் ஆத்தா கையேந்தக்கூடாதுன்னு பஸ்ஸை கொடுத்துட்டேன். நான் காலேஜுக்கு போனால் ஸ்டேஷனரி வாங்கணும், லாங் சைஸ் நோட்டு வாங்கணும், பேனா வாங்கணும், பென்சில் வாங்கணும். நான் எங்கள் அப்பா அத்தாட்ட கையேந்திரனே, உனக்கு கண்ணு தெரியலையா தாத்தான்னு பெண் குழந்தைகள் கேட்டபோது சொன்னார், உங்கள் தாத்தா தளபதி ஸ்டாலின் இருக்கும் வரை நீ எவனிடமும் கையேந்தாதே. 6 முதல் 12 வரை அரசு பள்ளியில் படித்திருந்தால் உன் தாத்தா உனக்கும் மாதம் 1000 தருவேன். அது புதுமை பெண் திட்டம். பொம்பளை பசங்களுக்கு தான் கொடுத்தாங்களா? இல்லை. ஆம்பளை பையன் கேட்டான், யோ இது என்னையா அநியாயம், ஒரே ஆத்தா ஒரே அப்பன், பொம்பளை பசங்களுக்கு எனக்கு இல்லையா? இந்த ஆண்டு முதல் உனக்கும் தருவேன். இதை தாண்டி 1 முதல் 5 வரை படிக்கின்ற குழந்தைகள் கேட்டது, தாத்தா எங்கள் அப்பனும் வேலைக்கு போகிறான், எங்கள் ஆத்தாலும் வேலைக்கு போகிறா, காலையில் பள்ளிக்கூடம் போகணும், பசிக்குது வயிறு, பசித்த வயிறை பார்ப்பேனா, வாத்தி சொல்லுகின்ற பாடத்தை கேட்பேனா என்று குழந்தைகள் கேட்டபோது அந்த குழந்தைகளின் கண்ணீரை துடைப்பதற்கு இதோ தண்டே காலை உணவு என்று அறிவித்தோமா இல்லையா? எனக்கு சுகரு, எனக்கு ப்ரெஷரு, பஸ்ஸில் போய் வாங்க முடியாது, மக்களை தேடி மருத்துவம். படிப்பை பாதியில் விட்டுட்டேன், இப்போ படிக்கணும், இல்லம் தேடி கல்வி. இதோ இந்த சாலையில் ஒரு விபத்து நடந்தால் உடனே கவர்மெண்ட் ராயப்பட்ட ஆஸ்பத்திரிக்கு தானே போகணும். அதுக்கு முன்னாடி தனியார் ஆஸ்பத்திரி இருந்தால் போக மாட்டோம். ஏன்? பணம் கேட்போம். போய் சேர்த்த உடனே பணத்தை கட்டுன்னுவோம். ஆனால் ராயப்பட்ட ஆஸ்பத்திரிக்கு போகிறதுக்கு 10 நிமிஷம் ஆகும். அங்கே போனோன்னு டாக்டர் என்ன சொல்லுவான், 5 நிமிஷம் முன்னாடி எடுத்துருந்தால் ஆளை காப்பாற்றிருக்கலாம், சேர்த்துட்டான், ஒன்றும் பண்ண முடியாதுன்னுவான். இந்த சாவை தடுக்க எங்கள் அண்ணன் தளபதி விபத்து நடந்தால் அவனை கொண்டு போய் சேர்த்தால் 48 மணி நேரம் எத்தனை லட்சம் செலவானாலும் உங்கள் முதலமைச்சர் ஏற்பான். அது நம்மை காக்கும். 48 முன்னாடிலாம் கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் சேர்த்தவன் செத்தான், கேஸ் ஆகிடும். இப்போ அப்படி இல்லை. ஒருத்தனை கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் சேர்த்தினா அவனுக்கு ஊக்கத்தொகை தளபதி முதலமைச்சர் 5000 ரூபாய் அள்ளி கொடுக்கிறார். இது தளபதியின் ஆட்சி. இவ்வளவும் பண்ணுறமே, எத்தனை பேர் நீ கட்சி நடத்துகிறான் நாட்டில்?
எவனுக்காவது இந்த புத்தி இருந்ததா? எவனாவது இப்படி சிந்திச்சானா? ஆனால் தளபதி மட்டும் ஏன் சிந்திச்சார்? ஏனென்றால் அவர் கலைஞரின் மகன் என்ற காரணத்தால், அந்த அறிவு வேலை செய்வதால். 72 வயசு. இந்த வயசில் காலையில் கன்னியாகுமரி, மத்தியானம் திருச்சி, சாயந்தரம் விழுப்புரம், நைட்டு 2:30 மணிக்கு டி நகரில் ஆய்வு பண்ணுற சக்தி எவனுக்காவது இருக்குமா? இருக்காது. என்ன கூட கேட்டான், இப்படிலாம் இந்த வயசில் இப்படிலாம் சுற்றுறாரு, எப்படிடா முடியுதுன்னு கேட்டான். நான் சொன்னேன், இப்படிலாம் சுற்றினா தான் கலைஞர் தாத்தா புள்ள, இல்லைன்னா இல்லைன்னு. ஏன்னு கேட்டான். 1952 பராசக்தின்னு ஒரு படம் வந்துருக்குது, பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கீங்கள? அதுக்கு முன்னாடியும் படம் வந்துச்சு. 22 பாட்டு வரும். 5 பாட்டுக்கு தூங்கணும், 2 பாட்டுக்கு டம் அடிக்கணும், 2 பாட்டுக்கு பாத்ரூம் போகணும். இதுதான் உண்மை. பராசக்தின்னு படம் வந்த அப்புறம் தான் 2.25 மணி நேரம் கண்ணை சிமிட்டாமல் படம் பார்க்க வச்ச படம் பராசக்தி. அப்போ எவனோ கடையில் விற்கிற ப்ளூ மையை வாங்கி கலைஞர் தாத்தா கையில் இருக்கிற பேனாவில் ஊற்றுனா அந்த கைப்பட்ட மைக்கே அவ்வளோ பவர் இருந்தால், எங்கள் அண்ணன் தளபதி, எங்கள் தாத்தா கலைஞர் சொந்தமாக ஊற்றின மை அதுக்கு எவ்வளோ பவர் இருக்குன்னு எங்கள் மோடி மாமாவுக்கு தான் தெரியும். எங்கள் தாத்தா கலைஞர் இருந்தார். 5 முறை இந்த தமிழ்நாட்டை ஆண்டார். 6வது முறை வாக்கு கேட்டு உங்களிடம் வந்தோம். அப்போது என்ன சொல்லி வாக்கு கேட்டோம்? என் தாய்மார்களே, ஒரு பெண் குழந்தையை பெற்றுவிட்டால் அதற்கு திருமணம் நடத்த முடியவில்லையா? அதற்காக காசு இல்லையா? கவலைப்படாதே தாத்தா, நான் இருக்கிறேன் வா. திருமண உதவி திட்டம் ரூபாய் 30,000. திருமணம் முடிந்ததா? அந்த இளம் ஜோடி ஆக்கி சாப்பிட அரிசி இல்லையா? கவலைப்படாதே தாத்தா, நான் இருக்கிறேன் வா. ரூபாய்க்கு 1 கிலோ அரிசி தருகிறேன். அந்த அரிசி ஆக்கி சாப்பிட கேஸ் அடுப்பும் இல்லையா? கவலைப்படாதே தாத்தா, நான் இருக்கிறேன் வா. கேஸ் அடுப்பும் இலவசமாய் தருகிறேன். ஆக்கி சாப்பிட்ட ஜோடிக்கு பொழுது போகவில்லையா? கவலைப்படாதே தாத்தா, நான் இருக்கிறேன் வா. இலவசமாய் வண்ண தொலைக்காட்சி பெட்டி தருகிறேன். சந்தோஷமாக வாழட்டும். சந்தோஷமாக வாழும்போது மணமகளை கர்ப்பமாக்கி விட்டானா? 7 மாதம் ஆகி போனதா? அவளுக்கு சத்தான உணவு வாங்கி கொடுக்க அவளிடம் பணம் இல்லையா? கவலைப்படாதே தாத்தா, நான் இருக்கிறேன் வா. மாதம் 1000 மீதம் 3000 தருகிறேன். சத்தாக சாப்பிட்டு கருவை காப்பாற்று. பெற்று போட்ட பிள்ளைக்கு பால் சுரக்கவில்லையா? உன்னிடம் காசு இல்லையா? உன் கணவனிடம் காசு இல்லையா? கவலைப்படாதே தாத்தா, நான் இருக்கிறேன் வா. மீண்டும் 1000 மீதம் 3000 தருகிறேன். சத்தாக சாப்பிட்டு முத்தாக காப்பாற்று. காப்பாற்றிய பிள்ளை பள்ளிக்கு போக வேண்டுமா? பள்ளிக்கு போவதற்கு காசு கட்டுவதற்கு உன்னிடம் பணம் இல்லையா? கவலைப்படாதே தாத்தா, நான் இருக்கிறேன் வா. ஸ்கூல் ஃபீஸ் ஃப்ரீ, யூனிஃபார்ம் ஃப்ரீ, புத்தகம் ஃப்ரீ, புத்தகம் போடுகின்ற பையும் ஃப்ரீ, அவன் பஸ்ஸிலே போவதற்கு பஸ் பாஸும் ஃப்ரீ. பள்ளிக்கு போன பிள்ளை சவலையாக இருக்கிறானா? கவலைப்படாதே தாத்தா, நான் இருக்கிறேன் வா. சத்துணவில் வாரம் 5 முட்டை தருகிறேன். அவன் முட்டை சாப்பிட மாட்டானா? அவனுக்கு வாழைப்பழம் தருகிறேன். அவன் படித்தானா? +1 போனானா? சைக்கிள் ஓட்டுவானா? வாங்கி கொடுக்க உன்னிடம் காசு இல்லையா? கவலைப்படாதே தாத்தா, நான் இருக்கிறேன் வா. இலவசமாய் சைக்கிள் தருகிறேன். சைக்கிள் ஓட்டினானா? +1 +2 முடித்தானா? கல்லூரிக்கு போக வேண்டுமா? உன்னிடம் காசு இல்லையா? அவன்தான் வீட்டில் முதல் கிராஜுவேட்டா? கவலைப்படாதே தாத்தா, நான் இருக்கிறேன் வா. காலேஜ் ஃபீஸும் ஃப்ரீ. அவனும் காதலித்தானா? அவனும் கர்ப்பமாக்கினானா? அவனும் பிள்ளை பெற்றானா? இப்படி கொடுத்து கொண்டே இருக்கிறேன். பெத்து 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 வயதாகி போனாயா? நீயும் கவலைப்படாதே தாத்தா, நான் இருக்கிறேன் வா. மாதம் 750 ரூபாய் பென்ஷன் தருகிறேன். 58 வயது ஆகி போனதா? இலவசமாய் பஸ் பாஸ் தருகிறேன். பேரனை பார், பேத்தியை பார், சந்தோஷமாக வாழு. காலம் கெட்டு போனதா? நீ சிக்காகி போனாயா? ஆஸ்பத்திரிக்கு போவதற்கு ஆட்டோவிற்கு பணம் இல்லையா? கவலைப்படாதே தாத்தா, நான் விட்ட 108 ஆம்புலன்ஸை கூப்பிடு. இலவசமாய் ஆஸ்பத்திரிக்கு போ. வைத்தியன் பணம் கேட்கிறானா? கவலைப்படாதே தாத்தா, நான் கொடுத்த கலைஞர் காப்பீட்டு அட்டையை காட்டு. 1 லட்சம் ஃப்ரீ. வைத்தியம் பார், வீட்டுக்கு வா. காலம் கெட்டு போனதா? நீ செத்து போனாயா? உன் பிணத்தை தூக்க 4 பேர் இல்லையா? தன்மானம் தடுக்கிறதா? தாத்தா, நான் போட்ட சட்டம் மார்ச்சரி வேணும் ஃப்ரீ. கொண்டு வந்தாயா? பார்த்தாயா? ஈ மொய்க்கிறதா? கவலைப்படாதே தாத்தா, நான் போட்ட சட்டம் ஃப்ரீசர் பாக்ஸும் ஃப்ரீ. பார்த்தாயா? அழுதாயா? சுடுகாடு போனாயா? கொளுத்த வேண்டுமா? புதைக்க வேண்டுமா? தாத்தா, நான் போட்ட சட்டம் கொளுத்துவதும் ஃப்ரீ, புதைப்பதும் ஃப்ரீ. வீட்டுக்கு வந்தாயா? டெத் சர்டிஃபிகேட் வேண்டுமா? தாத்தா, நான் போட்ட சட்டம் பர்த் சர்டிஃபிகேட்டும் ஃப்ரீ, டெத் சர்டிஃபிகேட்டும் ஃப்ரீ. இப்படி கருவறை முதல் கல்லறை வரை இலவசங்களை வாரி வழங்கிய உலகத்தில் ஒரே முதல்வர் எங்கள் தாத்தா டாக்டர் கலைஞர். சொல்றதுக்கு மூச்சு.
இதோட விட்டாராடா, இதோட விட்டாரா? நம்ம சொல்லுவோம் தெரியுமா, அதோ போகிறான் நொண்டி, அதோ போகிறான் ஒத்த கண்ணை, அதோ போகிறான் டப்புக்கு. சொன்னமா இல்லையா? அவனுக்கு மனசு வலிச்சதோ இல்லையோ, எங்கள் தாத்தா கலைஞருக்கு மனசு வலிச்சுது. அவனை கூப்பிட்டார். நீ நொண்டி இல்லைடா, நீ டபுக்கு இல்லைடா, நீ ஒன்றரை கண்ணை இல்லைடா. ஒரு திறமை போனால் உன்னிடம் இன்னொரு திறமை இருக்கிறது. ஆகவே இன்று முதல் மாற்றுத்திறனாளி என்று பெயர் வைத்து அவனுக்கும் நலவாரியம் தந்தார். அதோ போகிறான் 9, அதோ போகிறான் பொட்டை. சொன்னமா இல்லையா? அவனை பெற்றவர்களும் கைவிட்டார்கள், மற்றவர்களும் கைவிட்டார்கள். எங்கள் தாத்தா கலைஞர் கைவிடவில்லை. அவனை கூப்பிட்டு சொன்னார், நீ பொட்டை இல்லைடா, நீ 9 இல்லைடா, உனக்கும் ஒரு அழகான பெயர் வைக்கிறேன் என்று சொல்லி திருநங்கைகள் என்று பெயர் சூட்டி அவனுக்கும் நலவாரியம் தந்தார். ஒரு காலத்தில் இந்த ரயில்வே ஸ்டேஷன் இருக்குல்ல, ரயில்வே ஸ்டேஷன் போனீங்கன்னா ஒயிட் பேண்ட்டு, ஒயிட் ஷர்ட்டு, தொப்பி போட்டு பச்சை கொடி ஆட்டுவான்ல ஸ்டேஷன் மாஸ்டர், அவெல்லாம் அவ்வா தான் ஆட்டுவா. ஆனால் நம்மளுக்கு என்ன வேலை தெரியுமா? அதே தண்டவாளத்துக்குள்ளே காக்கி அரைக்கால் டவுஜர் போட்டு பெரிய செம்பட்டி கையில் வச்சுக்கிட்டு பச்சை சிவப்பு கொடியை பின்னாடி சொருவிக்கிட்டு ப்ளக்கெட்டை தட்டினமா இல்லையா? தாத்தா கலைஞர் சொன்னார், நீ ப்ளக்கெட்டை தட்ட பிறக்கலடா, நீ ஆட்டினா கொடி ஆடும், ரயிலும் ஓடும் என்று சொல்லி இந்த நாட்டில் பிற்படுத்தப்பட்டவனையும் தாழ்த்தப்பட்டவனையும் ஸ்டேஷன் மாஸ்டராக்கி அழகு பார்த்தவர் தாத்தா டாக்டர் கலைஞர். கோர்ட்டுக்கு போனால் கருப்பு கவுன் போட்டு கட்டை சுற்றி வச்சு ஆடர்னு தட்டுவான்ல நீதிபதி, அவெல்லாம் அவ்வா தான். நம்மளுக்கு என்ன வேலை தெரியுமா? அதே கோர்ட்டில் சிவப்பு தொப்பி போட்டு சைலன்ஸுன்னு கத்துற வேலை நமக்கு. ஆனால் தாத்தா கலைஞர் சொன்னார், நீ சைலன்ஸுன்னு கத்த பிறக்கலடா, நீ அடித்தா கட்டை சுற்றி அடிக்கும், நீதியும் பேசும் என்று சொல்லி இந்த நாட்டில் பிற்படுத்தப்பட்டவனையும் தாழ்த்தப்பட்டவனையும் நீதிபதியாக்கி அழகு பார்த்தவர் தாத்தா டாக்டர் கலைஞர். கோயிலுக்கு போனால் பெரிய கயிறு கட்டின மணி இருக்கும் தெரியுமா வாசப்படியில், அந்த மணி ஆற்றவா நம்மவா. அதே கோயிலுக்குள்ளே வெள்ளி மணி சின்ன மணி இருக்குல்ல, அதை ஆற்றவா கொஞ்சம் மணி தான் ஆட்டுவா. அவளுக்கு பேர் அப்படி வைப்பா. தாத்தா கலைஞர் தான் சொன்னார், நீ பெரிய மணி ஆட்ட பிறக்கலடா, நீ ஆட்டினா சின்ன மணி ஆடும், ஆண்டவனும் பேசுவான் என்று சொல்லி அனைத்து ஜாதிக்காரனும் அர்ச்சகராகலாம் என்ற சட்டத்தை போட்டவர் தாத்தா டாக்டர் கலைஞர். எவ்வளவு சாதனை பண்ணி 13 தேர்தலில் போட்டி போட்டு 13 தேர்தலையும் வெற்றி பெற்று இப்படி ஒரு அதிசய பிறவியை இந்த உலகில் யாரேனும் பார்த்ததுண்டா, பாரேனும் பகர்ந்ததுண்டா என்று கேட்பேனா இல்லையா? 1957ஆம் ஆண்டு குளித்தலையில் நின்றார், தர்மலிங்கத்தை வென்றார். 62இல் சைதாப்பேட்டையில் நின்றார், பரிசுத்த நாடாரை வென்றார். 67இல் சைதாப்பேட்டையில் நின்றார், குடந்தை ராமலிங்கத்தை வென்றார். 71இல் சைதாப்பேட்டையில் நின்றார், எஸ்ஜி விநாயகமூர்த்தியை வென்றார். 77இல் அண்ணாநகரில் நின்றார், கிருஷ்ணமூர்த்தியை வென்றார். 80இல் அண்ணாநகரில் நின்றார், HV அண்டேவை வென்றார். 89இல் துறைமுகத்தில் நின்றார், வக்காப்பை வென்றார். 91இல் மீண்டும் துறைமுகத்தில் நின்றார், காசுபுவை வென்றார். 2001இல் சேப்பாக்கத்தில் நின்றார், நெல்லை கண்ணனை வென்றார். 2006இல் சேப்பாக்கத்தில் நின்றார், தாமோதரனை வென்றார். 2011இல் மீண்டும் சேப்பாக்கத்தில் நின்றார், தாவூத் மியான்கானை வென்றார். 11இல் தான் பிறந்த திருவாரூர் மண்ணில் நின்றார், குடவாசல் ராஜேந்திரனை வென்றார். 16இல் மீண்டும் திருவாரூரில் நின்றார், பன்னீர்செல்வத்தை வென்றார். கோட்டையில் கொடி இருக்குல்ல, அதை எந்த முதலமைச்சர் ஏற்றனா? எவனும் அந்த உரிமையை வாங்கி கொடுத்தான்? எங்கள் ஐயா டாக்டர் கலைஞர் வாங்கி கொடுத்தாரா? அதனால தான் எடப்பாடி பழனிசாமி ஏற்றனா, ஜெயலலிதா ஏற்றுச்சு, பன்னீர்செல்வம் ஏற்றனா, மயிரம் மட்டான் தோளான் தொப்பான் எல்லாரும் ஏற்றுறதுக்கு எங்கள் ஐயா டாக்டர் கலைஞர் காரணம்டா. எங்கள் ஐயா கலைஞர் சொத்துல சமபங்கு மட்டும்தான்டா வாங்கி கொடுத்தாரு. எங்கள் அண்ணன் தளபதி பாடுறா, மகளிர் உரிமை தொகை, விடியல் பயணம் இவ்வளவு தராரு. எங்கள் ஐயா என்ன சொன்னார்? நொண்டிய மாற்றுத்திறனாளின்னு தான் சொன்னார். எங்கள் அண்ணன் தளபதி அந்த மாற்றுத்திறனாளிக்கு உதவித்தொகை தங்குது, அரசு வேலையை தந்தால் எங்கள் சின்னவர் அவன் மெரினா பீச்சில் காலை நடைக்க மரப்பாலம் போட்டு தருகிறான் எங்கள் சின்னவர்.
திருநங்கை என்று பெயர்தான் வைத்தார் தாத்தா கலைஞர். ஆனால் எங்கள் அண்ணன் தளபதி அந்த திருநங்கைகளை எல்லாம் அழைத்து ஊர்காவல் படையில் வேலை கொடுக்கிறார் எங்கள் அண்ணன் தளபதி. கன்னியாகுமரியில் திருவள்ளுவர் சிலைதான் வைத்தார் தாத்தா கலைஞர். ஆனால் பாறைக்கு விவேகானந்தா பாறைக்கும் திருவள்ளுவர் சிலைக்கும் போவதற்கு கண்ணாடி பாலம் கட்டி கொடுத்தவன் எங்கள் அண்ணன் தளபதி. சென்னையில் டைட்டில் பார்க் கட்டினார் எங்கள் தாத்தா கலைஞர். மதுரையிலும் கோவையிலும் டைட்டில் பார்க் கட்டி கொண்டு இருக்கிறார் எங்கள் அண்ணன் தளபதி. இதுக்கு பேர் தான்டா வாரிசு அரசியல். வாரிசாக இருக்கிறதுனால தான் தாத்தன் செஞ்சது அப்பன் தொடர்றான், அப்பன் விட்டது பேரன் தொடர்றான். நேற்று கூட கேட்டார வாரிசுன்னு சொல்கிறதுல உங்களுக்கு ஏன்டா வயிறு எரியுது? ஆண்மை இருக்குது, புள்ள பிறகுது. உங்களுக்கு இல்லைன்னா ஆஸ்பத்திரிக்கு போங்க. எத்தனையோ கருத்தரிப்பு மையம் இருக்குது. இப்போ எங்கள் அண்ணன் மா சுப்பிரமணியம் பெரிய வேலை திறந்துட்டார். ஒரு கொஞ்சம் சீரியஸாக பார்க்கணுன்னா என்கிட்ட ஒரு லெட்ரு வாங்கி போனீங்கன்னா டக்குன்னு கருத்தரிச்சிடும். மானங்கட்டவனா இதெல்லாம் ஹெல்ப் பண்ணுற வேலையாடா? குழந்தை இல்லைன்னா ஹெல்ப் பண்ணுற வேலையா தம்பி? இது 2 பை வச்சுருந்தா ஒரு பை வாங்கிக்கலாம். 2 50 கிலோ மூட்டத்துக்கு போனால் ஒரு 50 கிலோ மூட்டிக்கலாம். அவனுக்கு புள்ள இல்லை, நான் வந்து ஹெல்ப் பண்ணுறேன். எவ்வளோ கேவலமான வேலை இது. அதை போய் சொல்கிறான். நான் ஒன்று சொல்லிட்டேன், முதல்ல சொன்னது தான் இப்பவும் சொல்கிறேன். எந்த நேரத்துலையும் உதயசூரனுக்கு ஓட்டு போடுன்னு சத்தியமாக பிச்சை எடுக்க மாட்டேன். அதை விட செத்து போயிடுவேன். இந்த இயக்கம் அப்படிப்பட்ட இயக்கம். இது என் தாய்மார்கள் இந்த நாற்காலி போட்டு அமர்வதற்கு எவ்வளவு சித்திரவதைப்பட்டிருப்பீர்கள். உங்கள் தாத்தா காலத்தில் உங்கள் தாத்தாவும் ஆயாவும் ஃபோட்டோ ஸ்டுடியோவுக்கு போனால் தாத்தாவுக்கு மட்டும் அந்த இரும்பு மடக்கு சேர் போடுவோம் இல்லையா? ஆயா அந்த சேரை பிடிச்சிட்டு தானே நிற்கணும், பக்கத்தில் உட்காரக்கூடாது இல்லையா? பொம்பளை. இப்போ பிஜேபியும் அதுதான் சொல்கிறான், நீ வேலைக்கு போகாத, நீ படிக்காத. அப்போ நான் என்ன தான் பண்ணுறது? புருஷன் கூப்பிடும் போதெல்லாம் பிள்ளை பெற்று போடு, அதை மட்டும் பாரு, நாங்கள் பார்த்துக்கிறேன்றான். எங்கள் அண்ணன் தளபதி சொல்கிறாரு, ஆம்பளைக்கிட்ட காசு கொடுத்தா ஒயின் ஷாப்புக்கு போயிடுவான், உங்ககிட்ட 1000 ரூபா கொடுத்தா குடும்பத்தை பார்ப்பேன்னு சொல்கிற ஆள் இந்த நாட்டோட முதலமைச்சர் தானே. உங்களை நம்புகிறாரு. 72 வயசு. அவர் சாப்பிட்றாரா? அவர் தூங்குறாரா? இப்போ ஸ்கூல் லீவ் விட்டுருப்பாங்க இல்லைம்மா? ஸ்கூல் லீவ் விட்டுருப்பாங்கல்ல, அட்லீஸ்ட் பக்கத்தில் சின்னதாக குழுக்குழுன்னு ஒரு இடத்துக்கு அது போவீங்கல்ல, ஏலகிரி மலைக்கு போவீங்கல்ல. என்னடா வசதி இல்லை எங்கள் அண்ணன் தளபதிக்கு? ஒரு 4 நாள் போய் ஓய்வு எடுக்கலாம்ல. ஓய்வே இல்லைடா. ஓய்வுக்கு ஓய்வு கொடுத்த ஒரே தலைவன் எங்கள் அண்ணன் தளபதியை தவிர வேறு எவனும் இல்லைடா. இந்த மக்களுக்காக மட்டுமே உழைக்கிறார், மக்களை பற்றி மட்டுமே சிந்திக்கிறார். அப்படிப்பட்ட தலைவன் வாழ வேண்டும். அவர் வாழுகின்ற காலமெல்லாம் இந்த நாட்டை ஆள வேண்டும். அப்போது தான் இந்த நாடு உருப்படும். இந்த திமுக ஆரம்பித்து 75 ஆண்டு காலம் முடிந்து விட்டது. முதல் 25வது ஆண்டு விழாவை கொண்டாடுகின்ற போது ஐயா கலைஞர் முதலமைச்சர். 50வது ஆண்டை கொண்டாடும் போது ஐயா கலைஞர் முதலமைச்சர். 75வது ஆண்டை கொண்டாடுகின்ற போது எங்கள் அண்ணன் தளபதி முதலமைச்சர். இந்த இயக்கம் 100வது ஆண்டை கொண்டாடும் போது எங்கள் சின்னவர் முதலமைச்சர் என்பதை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். வாய்ப்புக்கு நன்றி. வெல்க தமிழ். வணக்கம்.